வணக்கம். இன்றைய குறள் 224வது குறள். என்னாதி இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. கருத்து: உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும். கதை: தர்மன் ஒரு பஞ்சாயத்து தலைவர். அவர் இன்றைக்கு பஞ்சாயத்து ஆபீஸில் கணக்கு காட்டும் நாள். இந்த நாளில் காலை 10-15 மணிக்கு இந்த வருடம் வாங்கிய வரி மற்றும் மாநில அரசு கொடுத்த நிதி ஆகியவற்றை பட்டியலிட்டு மற்றும் எவ்வளவு செலவு ஆகி உள்ளதையும் கணக்கிட்டு வந்த நிதி செலவான நிதியை கழித்து மீதியுள்ள நிதியை பஞ்சாயத்து ஆபீஸில் காட்ட வேண்டும். ஆனால் அந்த நிதியை தனது நெருங்கிய நண்பரின் மகனுக்கு, அவர் பேர் ஜம்பு, வேலைக்கு கட்டப்படும் ஜாமீன் தொகைக்கு அந்த பணத்தை கேட்டு வாங்கி வேலையில் சேர்ந்து விட்டார் ஜம்பு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கணக்கு காட்டும் தருவாயில் உங்கள் பணத்தை தலையை அடமானம் வைத்தாவது கொண்டு வந்து விடுவேன், கவலைப்படாதீர்கள் என்று ஜம்பு சொல்லிவிட்டு போனவன்தான் இதுவரை வரவில்லை. இன்று கணக்கு காட்டும் நாள். காலை மணி 9 மணியை தாண்டிவிட்டது. தர்மன் மிகவும் கவலையாக இருந்தார். தனக்கு அவப்பெயர் வந்துவிடப் போகிறதே என்று கவலை ஒரு புறம், அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது என்பதும் ஒரு புறம். மிகவும் வருத்தமாக இருந்தார். அழுதே விடுவார் போலிருந்தது. சரியாக 10:10க்கு நகராட்சி ஆணையர் வந்தார். கணக்கு புத்தகங்களை தர்மன் எடுங்கோ என்று கேட்டபோது தர்மன் முகமெல்லாம் வியர்த்தது. வெளிரி போயிருந்தார். சார், இனிமேல் வரமாட்டான் என்று உண்மையை ஒத்துக்கொள்ள தர்மன் வாய் திறந்தபோது வாசலில் மோட்டர் பைக் நிற்கும் சத்தம் கேட்டது. அதிலிருந்து ஜம்பு இறங்கி வந்து பணம் அடங்கிய சூட்கேஸுடன் வந்து இறங்கினான். பின்பு பணத்தை தர்மனிடம் கொடுத்தான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் நேரமாயிடுச்சு என்று கூறி பணத்தை தர்மனிடம் கொடுத்தான் ஜம்பு. தர்மனுக்கு பணம் மட்டும் வரவில்லை, மானம் மரியாதை எல்லாம் வந்தது போல் ஒரு பிரமை வள்ளுவருக்கும் தான். அதாவது இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவர் நீ செய்கிற உதவி பெறுபவனுக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் சொல்கிறாரு. அதைத்தான் இந்த கதையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த ஜம்புன்ற பையன் அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவன் திருப்பி கொண்டாந்து கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டா அவன் சந்தோஷமாக தானே கொடுக்குறான்னு அர்த்தம். அப்போது அது அவனுக்கு ஒரு அந்த பணம் ஒரு நல்ல ஒரு செயலுக்கு போச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவருக்கு அந்த பணம் போச்சுன்னா கூட அவரால் கட்ட முடியாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு மாதம் தவணை கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இல்லை ஒரு 10 நாள் தவணை கேட்டால் கொடுக்க போகிறாங்க. ஆனாலும் அவருக்கு என்னென்னா, தன்னுடைய பெயருக்கு எந்த விதமான களங்கமும் வராது அப்படின்றதுன்னா அப்போது வராமல் இது வரைக்கும் நடந்துருந்தார். இனிமேலும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு உதவி செய்கிறாரு. அந்த உதவினால் ஒருத்தவன் பயன்பெற்று அவன் ஒரு வேலைக்கும் போயிட்டான். வேலைக்கு போனதால் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் அந்த சந்தோஷத்தோடு அந்த பணத்தை கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்றான். ஸோ நாம் செய்கிற ஒரு உதவி அவனுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணுன்றது வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றார். அதைத்தான் இது வள்ளுவர் அதை மேற்கோளிட்டு சொல்லாமல் அவனுக்கு சந்தோஷமாக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறார். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்பு.